எல்லாருக்கும் ஹாய். கிட்டத்தட்ட 1 இயர்க்கு அடுத்து இந்த வீடியோ நான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு, ஆக்சுவலாக இதோட கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து எப்படி இருக்கலாம், இன்னொன்று இதுக்கடுத்து நான் குரூப் 2 எப்படி படிக்க போகிறேன் அப்படிங்கிறதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட் இயர் குரூப் 4 வந்து எனக்கு கிடைக்கல. அதுக்கு முன்னாடி நான் குரூப் 2 எழுதியிருந்தேன், அதுவும் எனக்கு கிடைக்கல. லாஸ்ட் இயர் குரூப் 2 எழுதியிருந்தேன், கிடைக்கல. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுக்கு நான் படிக்கலை ஒழுங்காக. 2022ல் வந்த குரூப் 2 தான் நல்லா படித்து எழுதியிருந்தேன். அதுக்கடுத்து வந்த குரூப் 4ம் சரி, குரூப் 2வும் சரி, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒழுங்காக நான் படிக்கலை, அதுதான் உண்மை. ஸோ எனக்கு கிடைக்கல. என்னோட சேர்ந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வேலை கிடச்சிருந்துச்சு. அவங்கெல்லாம் படிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஓகே, நம்ம அந்த இன்னொருத்தவங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தோணுச்சு, ஏன் நம்மளும் நல்லா தானே படிச்சுட்டு இருந்தோம், ஒரு தோல்வி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் நிறுத்திட்டோம், நம்ம ஏன் படிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அந்த குரூப் 2, குரூப் 4 அந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சக்ஸஸ்க்கு அடுத்து நான் திருப்பி படிக்க ஆரம்பித்தேன். ஃபுல் எஃபர்ட் போட்டேன். அதாவது ஒரு கன்சிஸ்டன்சியாக 1 இயர் நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். படிக்காத நாள் அப்படிங்கிறது எனக்கு இல்லவே இல்லை. டெய்லி மேத்ஸ் போட்டிருந்தாலும் போட்டு போட்டு பார்ப்பேன், தமிழ் படிப்பேன், ஜிஎஸ் படிப்பேன். ஜிஎஸ்சில் கொஞ்சம் வீக்காக இருந்தேன். ஸோ ஜிஎஸ்சில் வந்து ரொம்ப டைம் எடுத்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. எக்கனாமிக்ஸ்லாம் நான் படித்ததே கிடையாது. ஆல்ரெடி நான் குரூப் 2க்கும் படிக்கலை, செலக்டடாக தான் படிச்சிருந்தேன். ஸோ எக்கனாமிக்ஸ்லாம் நான் நல்லா படிச்சிருந்தேன். எல்லாத்தையுமே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக நம்ம எதையும் ஒமிட் பண்ணக்கூடாது. ஒமிட் பண்ண போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஐஎன்எம்மில் அந்த 12th லெசன்ஸ் தான் நான் ஒரு 6 லெசன்ஸ் ஒமிட் பண்ணிட்டேன். பேசிக்காக கொஞ்சம் தெரிஞ்சிட்டனே தவிர ஃபுல்லாக என்னால் படிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலுமே நான் ஒரு பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணியிருந்தேன். துரோணா அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச்லேயும் குரூப் 4 டெஸ்ட் பேட்ச்சில் அட்டன் பண்ணியிருந்தேன். எல்லா டெஸ்ட்லேயும் 180 அபவ் எடுத்திருந்தேன். ஸோ எனக்குள்ளே என்ன கான்ஃபிடென்ட்னா, கண்டிப்பாக இந்த குரூப் 4ல் நம்ம வந்து 170க்கு மேலே எடுத்துருவோம், கண்டிப்பாக எடுப்போம் எப்படி இருந்தாலும். ஏன்னா இது வரைக்கும் உள்ள குரூப் 4 கொஷினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கொஷின் ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஸோ குரூப் 4 லெவல்னால் பேசிக்காக இருக்கும். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கொஷின். இந்த டஃப் கொஷின்லேயே நம்ம 180 சம்திங் எடுக்க முடியுதுன்னா, கொஞ்சம் பேசிக்காக இருக்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக 170 மேலே எடுத்துருவோம் அப்படிங்கிற ஹோப்பில் தான் நான் இருந்தேன். எக்ஸாம் ஹாலுக்கு போகிற வரைக்கும் இந்த ஹோப் எனக்கிட்ட இருந்துச்சு. போய் ஃபஸ்ட்டு ஒரு 4 பேஜ் திருப்பினதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, கொஷின் ரொம்ப டஃப்பாக இருக்குது, நமக்கு எங்கேன்னு தெரியாது. தமிழுக்கே தமிழ் அப்படி இருந்துச்சு. அதாவது என்னென்னா, புறா வந்து இப்போ நார்மலாக புறா குணுகும்னா அந்த குணுகுங்கிறதுக்கே தமிழில் வந்து ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அகராதிக்குள்ள போய் பார்த்தா தான் அந்த தமிழ் வேர்டுக்கே அர்த்தம் தெரியுங்கிற அளவுக்கு கொஷின் வந்து இருந்தது தெரிஞ்சிருச்சு. ஓகே, அங்கேயே கொஞ்சம் ஹோப் வந்து கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் நம்ம லாஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நானும் எக்ஸாம் எழுதினேன். தமிழ் எழுதி முடிக்கிறதுக்கு எனக்கு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு யோசித்து போடுறதுக்கு. நான் எப்பயுமே மேத்ஸை செகண்டாக போடாமல் லாஸ்ட்டாக தான் மேத்ஸை போடுவேன். ஸோ ஜிஎஸ்ஸை போடும்போது எனக்கு மேத்ஸுக்கு கரெக்ட் ஜிஎஸ்ஸை கண்டிப்பாக ஒரு 1 ஹவரில் முடித்தேன். மீதி எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் தான் மேத்ஸ்க்கு இருந்துச்சு. என்னால் போட முடிஞ்ச சம்முன்னு பார்க்கும்பொழுது ஒரு 19 சம் என்னால் போட்டு பார்க்க முடிஞ்சுது. மீதி சம் எனக்கு தெரியும். எப்பயுமே மேத்ஸில் வந்து நான் ஃபுல் மார்க் எடுத்துருவேன். மேத்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா வருங்கிறதுனால எப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட சம்மாக இருந்தாலும் அது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நான் போடுவேன். அப்படி போட ஆரம்பித்த எனக்கே ஒரு 19 கொஷின் தான் போட முடிஞ்சுது. மீதி கொஷின் என்னால் போட முடியல, ஃப்ளூக்கில் அடிச்சுட்டு வந்தேன் மேத்ஸை. அப்படி பார்த்தாலும் மேத்ஸில் ஒரு 20 மார்க், ஃப்ளூக்கில் ஒன்று கரெக்டு, 20 கொஷின். மற்ற கொஷின் என்னால் போட முடியல. எனக்கு தெரியும், ஆனால் போட டைம் கிடையாது. தமிழுக்கு இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருந்தா பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஆனால் என்னால் யோசிக்கிறதுக்கான டைம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அடுத்தது நம்மளால் போட முடியாதா, டைமுக்கு நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷர் நல்லாவே எனக்கு அந்த இடத்துல இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு நான் சொல்லிக்கிட்டேன், ப்ரெஷர் ஆகாத, இது உன்னோட லைஃப்பை டிசைட் பண்ணுறதா இருக்கலாம், இந்த கொஷின் கூட உன்னோட லைஃப்பை டிசைட் பண்ணும், ஸோ காமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிக்கிட்டு எழுதினேன். இருந்தாலும் என்னோடய மார்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழில் 77. அதில் ரொம்ப சில்லியான கேர்லெஸ் மிஸ்டேக் ஒரு 2 கொஷின் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இத்தனை கொஷின் தப்பாக இருக்கிறது கூட பெரிய பிரச்சனை கிடையாது.
தெரிஞ்சே கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுன அந்த 2 கொஷின் நம்மள தூங்க விடாம பண்ணும். அந்த மாதிரி தான் இன்னும் எனக்கு அந்த கொஷின்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கு தமிழ்ல. பண்ணிட்டு வந்த மிஸ்டேக்ஸ். ஒரு 2 கொஷின் ரொம்ப சில்லியான கேர்லெஸ் மிஸ்டேக்ல பண்ணிட்டு வந்தேன். அப்படி பார்க்கும்பொழுது தமிழ்ல 77 எடுத்திருக்கேன். மேத்ஸ்ல 19 எடுத்திருக்கேன். 19 கிடையாது 20 மார்க் எடுத்திருக்கேன் மேத்ஸ்ல. ஓவராலா பார்க்கும்பொழுது ஜிஎஸ்ல வந்து 66. 66ன்னு நான் சொல்றது மேத்ஸையும் சேர்த்து தான் சொல்றேன். ஓகேவா? மொத்தமா பார்க்கும்போது 143 எடுத்திருக்கேன். கவர்மெண்ட் கீ படி நான் எடுத்திருக்கேன். இதுதான் என்னோட மார்க். கவர்மெண்ட் கீ வரதுக்கு முன்னாடி 147 இருந்துச்சு. இப்போ 143 வந்துருச்சு. 147 இருந்தப்ப எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஒருவேளை நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு. பட் இப்போ சுத்தமா அந்த இதெல்லாம் என்கிட்ட இல்லை, நம்பிக்கை இல்லை. ஏன்னா என்கிட்ட பிஎஸ்டிஎம் மட்டும்தான் இருக்கு. பிஎஸ்டிஎம் பெரிய ரோல் பண்ணாது, டைப்பு கிடையாது, எதுவுமே என்கிட்ட கிடையாது. நான் எப்பயுமே நம்ம எப்படியும் நல்ல மார்க் எடுத்து போயிடுவோம் அப்படிங்கிற நினைப்புல சும்மா உட்காந்துருந்த நேரத்தில் டைப்புக்கு போயிருந்தாலும் நான் வந்து அதில் ஒரு மார்க்கில் நான் உள்ளே போயிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ யோசித்து நான் ஃபீல் பண்ணுறேன், ஏன் இந்த மாதிரிலாம் யோசித்தோம் அப்படிங்கிறத. இனிமேலுக்கு டைப் வேணால் அப்ளை பண்ண வேண்டியது தான். அதுதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. 160க்கு மேலே, 155க்கு மேலே, 170 கூட விட்டா சில பேர் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷினில் ஹையஸ்ட்டாக மார்க்கு 160க்கு மேலே போடலாம். அப்படி 160க்கு மேலே போடுறவங்களும் 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ் நமக்கு எப்படியோ ரொம்ப 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 படித்தவங்களுக்கும் தமிழ் அப்படியே தான் இருந்துச்சு. ஒன்றும் ரொம்ப படித்தவங்களுக்கு இந்த தமிழ் ஈஸிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஹையாக படிக்கிற பிள்ளையா இருந்தாலும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, லாஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, கொஷின் ஒரே மாடல் தான். தெரியாத கொஷின் எல்லாம் தெரிஞ்ச கொஷினுக்கு தான் அந்த படிக்கிற பசங்க ஃபுல்லாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இதுதான் கான்செப்ட். ஸோ 160க்கு மேலே கண்டிப்பாக வந்து ஒரு 100 பேர் எடுக்கிறது கூட கஷ்டம். அது மாதிரி 150 to 160 கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர்னாலும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போனால் கூட ஒரு 500 பேர் போகலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் கீ வரத்துக்கு முன்னாடி 155 158ன்னு சொன்னவங்க கவர்மெண்ட் கீ வந்ததுக்கு அப்புறம் 140 145 148 அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ 130 to 140ல் தான் ரொம்ப அதிகமான மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. 140 to 150ல் ஓரளவுக்கு வந்து இருக்காங்க. ஓகேவா? இந்த அளவுக்கு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க வந்து நிறைய கீ சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அவங்க எந்த கொஷினுக்கு கிரேஸ் மார்க் போடுவாங்க, எதுக்கு போட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியாது. இப்போ என்னோட மார்க் 143னா 143 தான் வருமா அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு வந்து கிரேஸ் மார்க் வரலாம். அது 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், இல்லை 6ஆ கூட இருக்கலாம். நமக்கு தெரியாது நம்ம என்ன மார்க்குங்கிறது. சிச்சுவேஷனே இப்போ நமக்கு தெரியாத ஒரு நிலமையில இருக்கும். எத்தனை மார்க் வரும் அப்படிங்கிறது, நம்ம போஸ்டிங்குள்ளே போவோமா போக மாட்டோமா அப்படிங்கிறது ஒரு மதில் மேல் பூனை மாதிரி நம்ம வந்து இப்போ உட்காந்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இதை இனிமேலுக்கும் யோசித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ரொம்ப யோசிச்சாச்சு. டெய்லி அந்த யூடியூப்குள்ளே போனோம்னாலே கட் ஆஃப்குள்ளே போகிறோம். அப்படி இல்லாட்டினா வேறு யாராச்சும் குரூப் 4 பற்றி பேசுகிறாங்களா அந்த இஷ்யூக்குள்ளே போய் பார்க்குறது. ஆனால் குரூப் 2க்குள்ளே போகிறதே கிடையாது, பார்க்குறதே கிடையாது. ஏன்னா இந்த கன்ஃபியூஷன்லேயே மனசு இருக்குது. இவ்வளோ படித்தோமே நம்மளால் எடுக்க முடியலையே, கவலை தான். ஒரு நாள் அழுதோம், அதுக்காக நம்ம அழுதுகிட்டே இருக்க முடியாதுல்ல. மனசு கஷ்டம்தான். ஒரு வருஷம் கஷ்டப்பட்டோம், பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக சமைச்சு கொடுக்க முடியல, ஒழுங்காக ஒரு வீட்டு வேலையும் நம்மளால் செய்ய முடியல. இதை வந்து நம்பிக்கையாக இந்த வருஷம் வந்துடுவோம், அச்சீவ் பண்ணிடுவோம்னு நினச்சோம், முடியல. ஸோ என்ன பண்ணுறது, அடுத்து மூவ் ஆன் ஆகிட்டு அடுத்தது போயிட்டே இருக்கணும். அதுதான் நான் நினச்சிட்டு இருக்கேன். இதுக்காக நம்ம சூசைட் பண்ணிக்கிறதோ, இல்லை நம்மளே ஏதாச்சும் பண்ணிக்கிறதோ, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம்தான். அவ்வளோ கஷ்டம் இருக்கும் தான். அதை தாண்டி ஜெயிக்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட சக்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னையோட நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இதை அப்படியே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்த குரூப் 4 வந்தால் வரட்டும், அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட இதை எந்த யூடியூப்பில் அந்த குரூப் 4 சம்மந்தப்பட்டது வந்தாலும் அதை ஆன் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ரிசல்ட்டுன்னு வரட்டும், அந்த ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம். ஃபைனல் ஆன்சர் கீ விட்றாங்களா, அதில் என்ன மார்க் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இதை தவிர குரூப் 4க்குள்ளே நம்ம போகவே கூடாது.
போனோம்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகுதுன்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக நான் குரூப் 2க்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னையிலேருந்து குரூப் 2க்கு படிக்கலான்னு இருக்கேன். இதுக்கு நான் வந்து கிருஷோபா சார் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரீ பேட்ச் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பேட்சை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். பெய்ட் பேட்ச் நான் ஜாயின் பண்ணலை, ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அப்போ ஹோப் இல்லை. ஸோ பெய்ட் பேட்ச் வேண்டாம், நம்மளாவே படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஃப்ரீ பேட்ச் தான் அது, படிப்பே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு டார்கெட் ராஜா ராணி அப்படின்னு அதில் டெஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எல்லாமே கலந்து ஒரு 21 லெசன்ஸு ப்ளஸ் 17 லெசன்ஸு ஜிஎஸ்சில் கொடுத்துருக்காங்க, தமிழில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. மேத்ஸில் ஒரு 4 டாப்பிக்கு, 21 டேஸ் ஒன்ஸ் டெஸ்ட்டு, 3 டெஸ்ட் இருக்கும், கண்டினியூவாக போடலாம், எப்படி வேணாலும். அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். 21 டேஸ், ஆனால் ஆல்ரெடி எனக்கு பாதி டேஸ் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 10 டேஸோ என்ன அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த டேஸ்க்குள்ளே நான் இப்போ வந்து இந்த லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை வந்து இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ குரூப் 4 எழுதி என்ன மாதிரி டிப்ரெஸ்ஸாக அதையே யோசிச்சுட்டு இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இல்லை ஆல்ரெடி எழுதி நியூவாக எழுதி நல்லா படித்து எழுதியிருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸு, வேலைக்கு போயிட்டு எழுதின ஆஸ்பிரண்ட்ஸு, யாராக இருந்தாலும் சரி, மூவ் ஆன் பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க. அதை விட்டுடுங்க, அடுத்த எக்ஸாமுக்கு பாருங்கள். அந்த யோசனையே விட்டுடுங்க. கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக வரும். நம்மளோட உழைப்பு என்றைக்குமே வீணாக ஆகவே ஆகாது. படித்து செத்தான்னு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சார், ஆகாஷ் சார் சொல்லுவார். அது மாதிரி நம்ம படித்து வீணாக போயிட்டோன்னு ஒன்றுமே இருக்காது. நம்ம எப்பயோ படித்தது கூட வர வர காலத்தில் நமக்கு வந்து அது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் ஒரு நாளும் அது வீணாக போயிடாது. ஸோ குரூப் 4 விட்டு வெளில வந்துட்டு குரூப் 2 படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. குரூப் 4ங்கிற ஒரு கான்செப்டே மனசில் இல்லாமல் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அடிக்கணும் அப்படின்னு நினச்சி படிங்க. அதுக்கடுத்து நம்ம மெயின்ஸை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் வந்து ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இனி என்னோடய வீடியோ வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா குரூப் 4 ரொம்ப டீப்பாக நான் வந்து படித்ததுனால என்னால் வீடியோ போடுறதுக்கெலாம் டைம் இல்லை. வீடியோ போட்டோம்னா நம்ம எடிட் பண்ணணும், நமக்கு டைம் இதாகும். ஏன்னா நம்மளுக்கு தம்பி என் பையன் ஸ்கூலுக்கு போகிறான், ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு, மதியம் சாப்பிட வருவாங்க, தம்பி 3:30 மணிக்கு வந்துடுவான். இருக்கிறது ஒரு 3 மணி நேரம், அந்த டைம்குள்ளே நம்ம படிக்கணும். தம்பி வந்துட்டானா நம்மளால் படிக்க முடியாது. விடிய காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது செட் ஆணுச்சு. அதாவது தம்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த ஸ்கூல் போனதுக்கப்புறம் விடிய காலையில் என்னால் ஏந்திரிக்க முடியல. ஏன்னா நைட்டு வரதே ரொம்ப லேட்டாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வரதே கிட்டத்தட்ட 11 மணி ஆகிடும். படுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி ஆகிடும், சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு. ஸோ காலைல என்னால் எழுந்திரிச்சு 4 மணிக்கு படிக்க முடியாது. அதனால நான் அந்த தம்பி 9:30 மணிலேருந்து தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். இனிமேலுக்கு கொஞ்சம் டைமை நம்மளாக மாற்றிக்கிட்டு திருப்பி இப்போ கொஞ்சம் படித்தது ரிவிஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இனிமேலுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இனிமேலுக்கு என்னோடய வீடியோ நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இனி வரும் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.